கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராம வீரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எல்லாம் பார்த்திருப்பீங்க கரூர் துயர சம்பவம். இந்த தினம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல்வராக முன்பு நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமாக இருந்தார். தற்போது முதலமைச்சராக கரூருக்கு சென்றிருக்கார். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா அந்த கரூர் அந்த சம்பவத்துல 41 பேர் மரணம் அடைஞ்சதுக்கு பணி நிரந்தரம் அரசு பணி வழங்குவதற்கு சம்பந்தமா கூட ஒரு வழக்கு கூட இன்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்துருந்துச்சு. இதற்கு கூட மதுரை உயர்நீதிமன்றம் தற்காலிக ஒரு பணி தான் வழங்கணும், நிரந்தர பணி வழங்கக்கூடாதுன்னு ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. இன்னொரு புறம் விஜய் வழக்கம் போல நான் வழியோட வந்திருக்கேன், என்னைய தடுக்கிறாங்க, காவல்துறை வச்சு ஒடுக்க பாக்குற பல்வேறு கருத்துக்கள் கேள்விகள் கூட எழுப்பியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? முதல் கட்டமா நான் வழக்கு தொடர்பா சொல்லிடுறேன். இப்போ கடந்த வாரம் தான் இத அறிவிக்கப்பட்டது. 10ஆம் தேதி விஜய் கரூர் போறாரு அப்படின்னு சொல்லி. அதுவும் இங்கே அவர் அந்த கருணை அடிப்படையில அந்த உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அதில் தகுதியான நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க போறாரு அப்படிங்கிற செய்தி வந்தது. ஆனால் இது முறைப்படி ஒரு சட்டப்பேரவையிலேயோ இல்ல வேற எங்கேயுமே இந்த முறைப்படி சொல்லல. வழக்கமாகவே விஜய் தொடர்பான எல்லா விஷயமும் எப்படி வரும்னா தகவல் 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 தான் வரும். அவங்க ஒரு அதிகாரப்பூர்வமா செய்தியா எப்பயுமே எதையும் செய்ய மாட்டாங்க. விஜய் கரூர் செல்ல இருப்பதாக தகவல் அப்படின்னா ஊடகங்கள் போடும். அதே போல விஜய் அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை பணியாணை வழங்க இருப்பதாக தகவல் அப்படின்னு இருந்தது. ஆனாலும் கூட பலர் இந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த தகவல்களின் அடிப்படையில் வழக்கு தொடர்ந்து இருந்தார்கள். இப்ப சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நாம் தமிழர் கட்சியினுடைய மீனவர் அணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தீரன் திருமுருகன் என்பவரும், அதே போல மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்த நிர்வாகி மதுரை தெற்கு வாசலை சேர்ந்த வழக்கறிஞர் சீனி முகமது, இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இது தொடர்பா வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க. அதான் அரசு பணிக்கு என்ன அப்படின்னு சில வரைமுறைகள் இருக்கிறது. அதை விடுத்து இது போன்ற சம்பவங்களில் பலியானவர்களுக்கு நீங்க அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கை அவசர மனுவாக எடுத்துக்கொள்ள சொல்லி கடந்த 2 நாட்களாகவே முறையீடு நடந்தது. நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா இதை அவசர வழக்கை உடனே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்துடைய முதன்மை அமர்வு, அதாவது நீதியரசர் ஜெகத் சந்திரா பூர்ணிமா அடங்கிய அமர்வுல தீரன் திருமுருகன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். அதை அப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே போல நேற்று சீனி முகமது அவர்களும் இதை தாக்கல் செய்த உடனே அவசர வழக்கா விசாரிக்கணும்னு கோரினாரு, முடியல. ஆனால் இன்றைய தினம் இது சாதாரண வழக்கா தான் வந்தது, அவசர வழக்கா வராம நார்மலா இன்றைக்கு அது விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. நீதியரசர்கள் சிபி கார்த்திகேயன், ஆர் சக்திவேல் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதியரசர்கள் பொதுவான ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, இது நீங்க அரசு பணி கொடுத்தா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பொருளாதார ரீதியா ஒரு நன்மையை கொடுக்கும்ல, அதை எதற்காக எதிர்க்கிறீர்கள் என்பது போன்ற ஒரு கேள்வி முன்வைத்தார்கள். அப்படி முன்வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மனுதாரர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதற்கு முன்பாக பல்வேறு இது போன்ற துயர சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்ப அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல மகாமகம், அப்போ ஒரு பெரிய நெரிசல் ஏற்பட்டு மக்கள் நிறைய இது பண்ணாங்க. அப்போ இது மாதிரி எல்லாம் நடக்கல. அதே போல அண்மையில் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடைபெற்றது. அப்ப அங்க போனவங்க இப்படி பல்வேறு வேலைகளில் பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இருக்காங்க. அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சி ஒரு நடிகர் அவர்களை பார்க்க வந்துவிட்டு இன்றைக்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டது என்பதற்காக அவர்களுக்கு இது மாதிரி தருவது ஒரு தவறான முன்னுதாரணமாயிரும். அது போக வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது, சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க ஒரு பாதிக்கப்பட்ட நபர் மட்டுமல்ல, அவர்கள் எல்லாம் சாட்சிகள். அப்போ அவர்களுக்கு ஒரு பரிசு, ஒரு வேலை போன்றதெல்லாம் கொடுக்கப்படும் போது அது அவர்களை திரைமறைவில் அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். அப்போ அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது என்பதெல்லாம் வாதமாக வைக்கப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் வாதிட்டவர்கள் இல்ல, நீங்க இதுல நான் தூத்துக்குடி வழக்கில் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை போல அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்றைக்கு விஜய் முதல்வர் கரூர் சென்று கொண்டு இருக்கிறார். 3 மணிக்கு விழா இருக்கிறது. இந்த நேரத்துல நம்ம இதுக்கு தடை விதிக்க முடியாது. அவர் பணி ஆணையை கொடுக்கலாம். ஆனா அந்த பணி என்பது தற்காலிகம் தான். இந்த நீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவுக்கு அது கட்டுப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த இந்த பணியாணையை பெற்றுக்கொண்டு பணியில் சேருபவர்களுக்கு
முதல் மாசம் வந்து சம்பளம் வந்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்பது பற்றிய உத்தரவை இந்த வழக்கோட அடுத்த விசாரணையில நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணை என்பது ஜூலை 21 இந்த வழக்கு மீண்டும் வருது. அப்ப அன்னைக்கு வந்து நாங்க முடிவு சொல்லுவோம், அது சம்பளம் கொடுக்கறதா என்னங்கிறத பத்தி முடிவு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த வழக்கில் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை இந்த வழக்கில் வந்து நீதிபதிகளை இணைத்திருக்கிறார். அதாவது இது வந்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அனைத்தையும் மேற்கொள்வது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அப்போ அவர்கள் வந்து இந்த வழக்கில் வந்து அவர்கள் ஒரு தரப்பாக இணைக்கப்பட்டு அவர்கள் வந்து இது மாதிரி செய்யலாமா இல்லையான்றத அவங்க தரப்பு வந்து விளக்கம் கொடுக்க வேண்டும். அடுத்த விசாரணையில வந்து டிஎன்பிஎஸ்சி சார்பா பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் செய்து அவர்கள் வந்து கொடுத்திருக்கிற காரணத்தால இப்ப இன்றைக்கு வந்து முதல்வர் கொடுக்கிற அந்த பணி ஆணை அப்படிங்கிறது வந்து ஒரு நிரந்தர பணியாக இருக்க முடியாது. இது வந்து தற்காலிக பணி தான். அடுத்த கட்ட விசாரணைகள்ல இன்னும் இதை வந்து ஒரு பாதிப்பாதான் கருதணும்னு கருத்தெல்லாம் வைக்கிறாங்க ஆளுங்கட்சி தரப்புல இருந்து. பாதிப்பினுடைய தன்மையில இருந்தா நாங்க அதை கொடுக்குறோம், இது எந்த ஒரு அரசியல் சார்போ அவங்க அந்த மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இல்ல, அதாவது வந்து பாதிக்கப்பட்டதெல்லாம் ரைட்டு. ஆனா நீங்க அதுக்கு வந்து இப்போ நீங்க உங்களுடைய ஃபார்ம்ஸ்ல வந்து கொடுக்கலாம்ல. இப்ப நடிகர் விஜய் சொந்த அவருக்கு குறிப்பிட்ட வேறு நிறுவனங்கள் இருக்கலாம், இல்ல அவருடைய கட்சியின் தொடர்புடைய நிறுவனங்கள் இருக்கலாம். ஏன்னா முன்பே பாத்தீங்க அப்படின்னா இவர் கட்சியில் இருக்கக்கூடிய இவங்க மரியமிசன் அவர்களுடைய உறவினர், அந்த ஜேபிஆர் அவர்களுடைய மகள் நினைக்கிறேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்க கல்லூரி படிப்புகள் எல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், எங்க ஜேபிஆர் கல்வி குழுமம் ஏற்றுக்கொள்ளும்லாம் சொன்னாங்க. அது மாதிரியான ஒரு தகுதியுள்ள நபர்களுக்கு நீங்க அவங்க வேலை கொடுக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு அரசு பணி இல்லாம நீங்க வேற எதை கொடுத்தாலும் யாரும் கேள்வி வைக்க முடியாது. ஆனால் நாளைக்கு வந்து இப்போ இன்னொரு சம்பவங்கள் ஏதோ ஒன்று இதை போல நடக்குது அப்படின்னா இதை முன்னுதாரணமா வைத்துக் கொண்டு அவங்களும் வேலை கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்ப ரொம்ப சிம்பிள். நம்ம இப்ப மதுரை உயர்நீதிமன்றத்துல கிளை நீதிபதிகள் இதை சொல்லியிருக்காங்க. நீங்க மதுரை எடுத்துக்கீங்க, மதுரையில ஒரு 2 இடம் நான் சொல்றேன், அந்த 2 இடத்துல போய் பாருங்க. அதாவது மாநகராட்சிக்கு பின்புறம் உலக தமிழ்ச்சங்கம், மதுரை சட்டக்கல்லூரிலாம் இருக்கு. அதே வரிசையில வந்தீங்க அப்படின்னா போட்டித் தேர்வு மாணவர்கள் படிப்பதற்காகவே ஒரு பூங்கா ஏற்பாடு செய்யப்பட்டது கடந்த திமுக ஆட்சியில. முழுமையாக அங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து 24 மணி நேரம் இன்னும் இரவுகளும் கூட பிள்ளைகள் உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதே போல வந்து புதுநத்தம் சாலையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அந்த நூலகத்துக்கு போனீங்கன்னா அந்த நூலகத்தினுடைய கீழ்ப்பகுதிகள், அதாவது அந்த வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நூலகம் இல்லாம வளாகத்தினுடைய வெளிப்பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஓரமா உட்கார்ந்து எல்லாம் படிப்பாங்க. ஆக இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறவர்களுடைய இதுதான் பாதிக்கப்படுது. ஏன்னா நீங்க பாட்டுக்கு இந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அப்ப அது யாரை பாதிக்கும்? காலங்காலமா இதற்காக தயாராகி கொண்டிருக்க மாணவர்களுக்கு தானே இதாகும். ரொம்ப சிம்பிள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னா, இப்ப கடைசியா நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல மொத்த பணியிடமே 26 தான். 26 பணியிடங்களுக்கு இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர் லட்சக்கணக்கானவர் கூட விண்ணப்பிப்பாங்க. ஆனா நீங்க இங்க 32 பணிகளை சும்மா கொடுக்குறீங்க. அந்த 32 பணிகளுடைய என்ன தரத்தில் நீங்க கொடுக்க போறீங்க, அது வந்து குரூப் 1 கேட்ரா குரூப் 2 கேட்ரா அப்படிங்கிறது தெரியாது, நான் அதுக்குள்ள வரல. ஆனா சிம்பிளா ஒரு கம்பேரிசன் சொல்றேன். வெறும் 26 பணிகளுக்கு ஆயிரக்கணக்கானவர் மோதுகிற ஒரு மாநிலத்தில் 32 பணியிடங்களை நீங்க 41 குடும்பத்துல சேர்ந்த 32 பேர் தகுதியானவர்கள் இன்னைக்கு தேர்ந்தெடுத்து நீங்க பணி கொடுக்க போறீங்க. அப்போ 32 பேருக்கு ஈஸியா கிடைக்க போகுது பணி. அப்போ அது வந்து இதற்காக காலங்காலமாக படித்துக் கொண்டிருக்கிற மக்களை தான் பாதிக்கும். இப்ப எத்தனையோ பேர் அரசு வேலை போன பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இளமையை தொலைத்த இளைஞர்கள் எத்தனையோ பேர். அதே போல வந்து ஒரு அரசு பணிக்கு போயிட்டு தான் கூட பிறந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், அக்கா கல்யாணம் பண்ணணும் என்றெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் நான் திடீர்னு வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்தேன், ஒரு விளம்பர முகத்துல வந்தேன், அப்ப அதனால வந்து ஒரு நெரிசல்ல சிக்கி இறந்து போனேன்றவங்களுக்கு நீங்க ஏதோ உலக மகா தியாகிகள் போல இப்ப நீங்க இராணுவத்துல போய் இறந்தாங்க, அப்ப அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி கொடுக்குறீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அது மாதிரி கருணை அடிப்படையில் பணி நியமனம் கொடுப்பதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது. இப்ப அடுத்த கட்ட விசாரணையில இன்னும் இதெல்லாம் வந்து இந்த சட்டப்பிரிவுகள் எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டு வாதாடப்படும். அதன் அடிப்படையில் தான் இறுதியான முடிவு என்பது வந்து இவர்களுக்கு பணி வந்து நிரந்தரமாக்கப்படுமா. கருத்து வைக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்ததே வந்து சாட்சிகளை வந்து கலைக்கிறதுக்கான ஒரு சதி அப்படின்னு ஒரு கருத்தை கூட வைக்கிறாங்க. இல்ல, கண்டிப்பாக நான் முதலில் இருந்து நான் இந்த சம்பவத்துல அதைத்தான் நான் வலியுறுத்தி கொண்டு வரேன். ஏன்னா இப்ப நீங்க இவங்க தான் சொல்லணும். இப்ப இவங்க சாட்சி சொல்லுகிற இடத்துல நீங்க இவங்களுக்கு வந்து இது மாதிரியான ஆஃபர்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக இவர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக தானே சாட்சி சொல்லுவாங்க. அதனால இது கண்டிப்பாக வந்து இது இது வந்து அடுத்த விசாரணையில தான் இந்த வாதங்கள்லாம் வைக்கப்படும். இதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் பற்றியான வாதங்கள் வந்து அடுத்தடுத்த இதுல தான் வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து மேம்போக்கா மட்டும் பேசிட்டு அடுத்த கட்ட விசாரணையில மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து இவர்களை வந்து பாதிக்கத்தான் செய்யும். அவருடைய சாட்சிகளுடைய அவர் அளிக்கக்கூடிய சாட்சியங்களை கண்டிப்பாக இவர்களுக்கு வழங்கப்படும் அந்த அரசு பணி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். அப்ப அது வந்து உங்களுக்கு ஆதரவான சாட்சியங்களை அவர்கள் சொல்லுவதற்காக நீங்கள் அரசு பணியை எடுத்து கொடுக்குறீங்களா? இப்ப உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க திமுக ஆட்சியை பற்றி விஜயும் சரி, இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சரா இருக்க விஜயா இருக்கட்டும், இல்ல இந்த ஆட்சிக்கு முதல் போட்ட அமைச்சரா இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை திமுக ஆட்சி வந்து மன்னராட்சி அப்படின்னாங்க. ஆனா இப்ப தாவேக ஆட்சி எப்படி இருக்கு? விஜயுடைய கேமராமேன் வந்து திரைப்பட நிறுவனத்துக்கு தலைவர், விஜய் வச்சு படம் எடுத்தவர் வந்து ப்ரொடியூசர் வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி, விஜயுடைய ஆடம்பர காருக்கு வரி கட்டாம வரி ஏய்ப்பு விஜய் பண்ணும்போது அவருக்காக வாதிட்ட வழக்கறிஞர் அரசு தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணன். இப்படி ஒவ்வொருவரும் அவரோட உதவியாளருக்கு அரசு பொறுப்பு, அவர் ஜோதிடருக்கு அரசு பொறுப்பு கொடுத்தாங்க, பணத்தை எதிர்கொண்டோன்னே அதை விட்டாங்க. அதே போல் இப்படி தொடர்ச்சியா இந்த எந்தவித அரசியலமைப்பு சட்ட பொறுப்பிலும் இல்லாமல் அவருடைய 2 நெருங்கிய நண்பர்கள் தொடர்ச்சியாக வந்து அமைச்சரவை கூட்டங்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி. ஆக இப்படி இருக்கிற சூழலில் உங்க ரசிகர் மன்றத்தை சேர்ந்த உங்கள் கட்சியை சேர்ந்த உங்களை பார்ப்பதற்காக வந்து இறந்து போன அந்த மக்களுக்கு நீங்க ஒரு 32 பேருக்கு பணியை கொடுத்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா இதுதான் மன்னராட்சி. நீங்க முன்னாள் இருந்த திமுக ஆட்சியை சொல்றீங்க, மன்னராட்சி கிடையாது. இப்படி உங்களுக்காகவே உங்களை மையப்படுத்தி உங்களுக்காக நீங்க எல்லாம் செய்த இந்த ஆட்சி தான் மன்னராட்சி. ஓகே சார், இதுல முக்கியமாக வந்து பல காரணங்கள் சொல்ற மாதிரி வழிகளை தாண்டிதான் வந்திருக்கேன், பணமா ஜனமானா எனக்கு ஜனம் தான் முக்கியம்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. கூடுதலாக திமுக அதிமுக பல்வேறு டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கு இந்த ஒரு பேச்சுலையுமே. அதாவதுங்க ஒரே ஒரு செய்தி தான், வழக்கமாக திரையிலே வந்து பஞ்ச் டைலாக் பேசுறவர் பொதுவா வந்து இந்த தேர்தல் மேடைகள்ல அதே பஞ்ச் டைலாக பேசினாரு. இப்போதும் இது வந்து தாவேகா நடத்திய ஒரு நிகழ்ச்சி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வந்தாரு, மக்கள் சிந்திப்பு எல்லாம் இல்லை, இது இடைத்தேர்தல் பரப்புரை, அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு அவர் ஆட்சி வந்து இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி 60 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 60 நாள்ல நீங்க வரணும்னா எப்பயோ வந்திருக்கலாம்ல. திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலில் அமைந்த உடனே, வெற்றி பெற்ற உடனே பேரறிஞர் அண்ணா எங்க வர்றாருன்னா திருச்சியில தந்தை பெரியாரை பார்க்க வர்றாரு. அதே போல என்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அடித்தளமிட்டவர்கள் வந்து கரூர் மக்கள் தான். கரூர்ல தான் என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய ரசிகர்கள் எனக்காக உயிரை பலியானுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க முதல்வர் ஆனவுடனே வந்திருக்கலாமே கரூருக்கு. இந்த இப்ப நீங்க இன்னைக்கு பேசுறாரு ஸ்டாலின் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்றாரு. அதாவது ஒரு நீதிமன்றம் கொடுத்த அந்த ஒரு பொதுவான ஒரு நடைமுறை, அந்த நடைமுறை வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது. அந்த எஸ்ஓபிய ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஸ்டாலின் தான் இவரை தடுத்தது போல சொல்றாரு. இந்த 60 நாள் ஸ்டாலின் தான் தடுத்தாரா? இப்ப நீங்க இதற்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக விஜய் போகிற கூட்டங்கள், குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு பிறகான கூட்டங்களுக்கு 5000 பேர் தான் வரணும். அந்த 5000 பேருக்கு வந்து அடையாள அட்டை வச்சு QR கோடு வச்சு அவங்களை எல்லாம் டீட்டெயில்ஸை பார்த்து செக் பண்ணி அனுப்புவோம் அப்படின்ற விதிமுறை விதிக்கப்பட்டது. இப்ப இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? இன்றைக்கு இந்த கரூர் மக்கள் சந்திப்பு நடந்த கரூர் அட்லஸ் அரங்கத்திற்கு அதே மாதிரி 5000 பேரை தானே விட்டுருக்கீங்க, அனுப்பிச்சிருக்கீங்க. அப்ப இன்னைக்கு ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் தான் ஒர்க் ஆகுதா? நீங்க பேசுறீங்களே மேடையில, இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? உங்க ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தாவேக ஆட்சிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றாருல்ல. ஆனா இன்னைக்கு அதே 5000 பேரை மட்டும்தானே நீங்க வந்து செக் பண்ணி உள்ள அனுப்புறீங்க. அப்ப இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி தான் நடக்குதா? அதுதான் நம்ம கேள்வி. 60 நாள் ஏன் நீங்க இந்த மக்களை பார்க்க வரல? இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்பாக MR விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்ப கரூர்ல இடைத்தேர்தல் வருது. அப்ப கரூர் இடைத்தேர்தல் வரப்போகிறது என்பதற்காக நீங்க கரூருக்கு வர்றீங்க. நீங்க உள்ளபடியே உங்களுக்கு அந்த மக்கள் மீதான அக்கறையோ இல்ல அந்த மக்கள் மீது உங்களுக்காக இறந்து போனவர்கள் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால், பாசம் இருக்குமானால் நீங்க இதற்கு முன்பாகவே வந்திருக்க வேண்டும். ஏன்னா ஆட்சி உங்க கையில இருக்கு. நீங்க நினைச்சா உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீங்க எங்க வேணாலும் வரலாம். அப்போதே வந்திருக்கணும், அப்போயே அரசு பண்ணி கொடுத்துருக்கணும். இப்போ முதல் கோப்பா வந்து இதுல கையெழுத்து போடலாமே, யாரும் உங்களை தடுக்க போறான்? முதல் 5 கோப்புகளில் ஒன்று, நான் வந்து கரூர் மக்களுக்கு நான் வந்து பணி ஆணை கொடுக்க போறேன், எனக்காக வந்து இறந்தவர்களுக்கு
அப்படின்னு நீங்க அப்பவே அறிவிச்சிருக்கலாமே. இல்ல 2 முறை சட்டப்பேரவை நடந்தது, சட்டப்பேரவையில அறிவிச்சிருக்கலாம். இது எல்லாம் விட்டு விட்டு உங்களுக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா பண்ணிய பிறகு கரூர்ல இடைத்தேர்தல் வருகிறது என்ற சூழலில் நீங்க அந்த மக்களுக்கு வந்து அரசு பண்ணி கொடுக்குறீங்க, இங்க வந்து பேசுறீங்க. அதே போல அவருடைய பேச்சும் பாத்தீங்கன்னா ஓப்பனாவே இடைத்தேர்தல்ன்றதை சொல்லிடுறாரு, அதையும் சொல்லிட்டாரு. ஒரு லேடி பேசுறாங்க அந்த மேடையில அவர் முன்னாடி, அவங்களும் பேசுறாங்க, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில், பெண்கள் பாதுகாப்புனா விசில் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அடுத்து இவர் தன்னுடைய உரையிலேயே சொல்றாரு, நீங்க இதோட விட்டுறாதீங்க, வரக்கூடிய இந்த இடைத்தேர்தல்ல திமுகவை நல்லா வெளுத்து விட்டுருங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க வந்தது இடைத்தேர்தல் பரப்புரைக்கு தான் அப்படிங்கிறது உங்க வாயாலேயே வெளியே வந்துச்சுல்ல. அதுல மக்களுக்கான எந்த அக்கறையும் கிடையாது. அப்போ நீங்க இடைத்தேர்தல் நிரந்தர பதிலடி கொடுப்போம் திமுகவுக்குன்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதுதான் இது நிரந்தரமா பதிலடி கொடுங்கன்னு கேட்கிறாரு மக்கள்கிட்ட சொல்றாரு, நிரந்தர பதிலடி கொடுங்க, அவங்களை எந்திரிக்க விடாம பண்ணுங்க என்றெல்லாம் கேட்கிறார். அப்போ இதெல்லாம் கேட்பதற்காக தான் வந்திருக்கீங்கன்னா இடைத்தேர்தலுக்கு நீங்க வாக்கு கேட்கத்தான் வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்க எந்த இடத்துல இது மக்கள் பணிக்காக, மக்களுக்காக, மக்கள் மீதான அக்கறைக்கு அவர் வரல. அவருடைய உரையில அதே தான் தெரியுது. இன்னும் சொல்ல போனா அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இது வந்து சாட்சியங்களை கலைத்து விடாதா நீங்களுக்கு கொடுக்குற அரசு பணி அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இன்னொரு தன்னுடைய உரையில மிக முக்கிய ஒரு தவறை அவர் செய்திருக்கிறார். ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து எப்படி அன்றைக்கு கரூர்ல எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் இணைந்த நிகழ்ச்சியில பேசும்போது காவல்துறை வந்துதான் குற்றம் சாட்டி பேசினாரோ, அதே போல இன்றைக்கு விஜய் தன்னுடைய உரையிலேயே காவல்துறை தான் அந்த சம்பவத்தை குற்றம் சாட்டுறாரு. அதாவது எங்களுக்கு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க கேன்சல் பண்ணிட்டு போயிருப்போம்லன்ற, சொல்லி மட்டும் கேன்சல் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், என்னை அந்த ஊருக்குள்ளேயே விடல, காவல்துறை வந்து அராஜகம் பண்ணுதுன்னு வெளியே பேசியிருப்பார். அப்போ அதனாலதான் அவங்க அமைதியா இருந்தாங்க. உங்களை யார் லேட்டா வர சொன்னாங்க, கேள்வி அதுதான். நீங்க எத்தனை மணிக்கு கரூருக்கு வருவதாக இருந்தது, எத்தனை மணிக்கு வந்தீங்க? கரூருக்கு முந்தைய ப்ரோக்ராம் நாமக்கலுக்கு எத்தனை மணிக்கு வர்றேன்னு நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாமக்கலுக்கு எத்தனை மணிக்கு கூட்டம் தொடங்க வேண்டுமோ அந்த நேரத்தில் தான் நீங்க சென்னையில உங்க வீட்டை விட்டே கிளம்புனீங்க. அதற்கு யாரு காரணம்? அதுக்கு திமுக தான் காரணமா? காவல்துறை தான் காரணமா? உங்களை எதையும் தடுத்து வச்சிருச்சா காவல்துறை? உங்களை வரவிடாம வந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுல உங்களை கைது செய்து வச்சிருந்து உங்களை தாமதமா விடுவிச்சாங்களா? உங்களுக்கு தெரியும்ல, சென்னையில இருந்து கரூர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், சென்னையில இருந்து நாமக்கல் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நாமக்கல்ல இருந்து கரூர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இதெல்லாம் கனெக்ட் பண்ணித்தானே நீங்க ரூட் இது போட்டிருப்பீங்க, ஷெட்யூல் போட்டிருப்பீங்க இந்த இடத்துல பேசணும்னு. அப்போ அதையெல்லாம் விட்டு நாங்க வந்து வந்ததுல தாமதம் ஆயிடுச்சு, அப்ப காவல்துறை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களை திருப்பி அனுப்பியிருக்கலாம்ல, காவல்துறை எங்களை கூடயே வந்து பைபாஸ் விட்டுச்சு, அப்போ வந்து காவல்துறை எல்லாம் இந்த மாதிரி நடக்கட்டும்னு சொல்லிதான் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்பு வந்து நீங்கள் ஒரு கட்சி தலைவர், ஒரு காவல்துறை பத்தி என்ன வேணாலும் பேசலாம். இன்றைக்கு நீங்கள் காவல்துறைக்கு நீங்கள் தான் அமைச்சர், நாட்டினுடைய முதலமைச்சர், அது போக காவல்துறைக்கு அமைச்சர் நீங்க. அப்போ நீங்க இன்றைக்கு அந்த காவல்துறையினரை குற்றம் சாட்டி பேசுகிறீர்கள் என்றால் இன்டைரக்டா என்ன பொருள்னா, அந்த காவல்துறையினர் சிபிஐயால் விசாரிக்கப்படும் போது நான் சொல்ற மாதிரி சொல்லுங்கன்னு தான் அர்த்தம். அப்போ சாட்சியங்களை கலைப்பது மட்டுமல்ல, தனக்கு ஆதரவாக சாட்சி சொல்லும் வகையில் காவல்துறையினரை விஜய் மிரட்டுறாரு. அதான் உண்மை. அப்போ ஒரு முதல்வர் சொல்றாரு, காவல்துறை அமைச்சர் சொல்றாரு, அதை தாண்டி வந்து நாளைக்கு இந்த விசாரிக்கப்படக்கூடிய காவலர்கள் வந்து மாத்தி பேசிட முடியுமா? அப்போ உங்களுக்கு ஆதரவாக பேசுவது வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்க அன்னைக்கு போய் காவல்துறையை வந்து புகார் சொல்றீங்க. அப்போ காவல்துறை வந்து நீங்க காவல்துறை மீது புகார் சொல்லுகிறவர்கள் ஏன் இது இத்தனை நாள் சொல்லல? நீங்கள் எத்தனை முறை விசாரணைக்கு போனீங்க? டெல்லியில சிபிஐ விசாரணைக்கு 2 முறை விஜய் போனார்ல, அங்க போயிருக்கும் போது இதுதான் சிக்கல்ங்கிறத சொல்லியிருக்கணும். நீங்கள் சிபிஐயிடம் சொல்ல வேண்டிய விஷயத்த மக்கள் மத்தியில சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே ஆதவ் இது மாதிரியான பேசியதற்கு எதிராக திமுக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது திமுகவிடம் உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க நேரடியாக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள அந்த கண்காணிப்பு குழுவுல போய் பெட்டிஷன் கொடுங்க, ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகியிடம் மனு கொடுங்கன்னு சொல்றாங்க. உடனடியாக அந்த மனு 7ஆம் தேதி கொடுக்கப்பட்டு விட்டது. இப்ப நேற்றைய நிலவரப்படி அந்த மனு சிபிஐக்கு அனுப்பப்பட்டுச்சு. அப்ப சிபிஐ வந்து ஆதவ் பேச்சு குறித்து ஆதவை விசாரிக்க நடவடிக்கைகளை தொடங்கி விட்டது. இப்ப ஆதவ் செய்த அதே தவறு தான் இன்னைக்கு விஜய் பண்ணியிருக்காரு. அப்போ விஜயும் மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய நிலை. ஓகே சார், பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.